தெனாலிராமன் கதைகள் 278. வறட்சி. விஜயநகர பேரரசில் ஒரு முறை மிக கடுமையான வறட்சி நிலவியது. பல மாதங்களாக மழை பொய்த்ததால் பயிர்கள் கருகின, நீர்நிலைகள் வறண்டு போயின. குடிமக்களின் துயரத்தை கண்டு மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆழ்ந்த கவலையில் இருந்தார். மழை வேண்டி பல யாகங்கள் செய்தும் பலனில்லை. ஒரு நாள் அரசவையில் வறட்சி குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது ஒரு முதியவர் வந்து, மன்னா, ஒரு பெரிய மந்திரவாதி ஒருவர் ஊருக்கு வெளியே இருக்கிறார். அவர் மழையை வரவழைப்பதில் வல்லவர். ஆனால் அவருக்கு ஏராளமான பொற்காசுகளை காணிக்கையாக தர வேண்டும் என்று கூறினார். மன்னரும் நம்பிக்கையோடு அந்த மந்திரவாதியை அழைத்து வரச் சொன்னார். தெனாலிராமன் இதை கவனித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு அந்த மந்திரவாதி மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவன் இரகசியமாக மந்திரவாதியின் கூடாரத்திற்கு சென்றான். அங்கே மந்திரவாதி ஏதோ சில வித்தைகளை செய்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்ததை கண்டான். தெனாலிராமன் உடனடியாக ஒரு திட்டம் தீட்டினான். மறுநாள் அரசவையில் மந்திரவாதி மழை பொழிய வைப்பதாக உறுதியளித்தார். அப்போது தெனாலிராமன் எழுந்து, மன்னா, எவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்ட மந்திரவாதி! அவர் பயன்படுத்தும் மந்திரக்கோளை ஒரு முறை என்னிடம் காட்டினால் நானும் மழையை வரவழைப்பேன் என்று சவால் விடுகிறேன் என்றான். மந்திரவாதி பயந்து போய், இந்த கோளை யார் தொட்டாலும் தீர்ந்து போவார்கள் என்று போய் சொன்னார். தெனாலிராமன் விடவில்லை. அவன், மன்னா, உண்மையான மழை பொழிய வைக்கும் கோல் என்றால் அது தண்ணீரை தொடும்போது குளிர்ந்திருக்கும். பாருங்கள், இதை பரிசித்து பார்ப்போம் என்று ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீரை வரவழைத்தான். மந்திரவாதி அந்த தண்ணீரை தொட்டவுடன் பதறினார். அது மந்திரக்கோள் அல்ல, வெறும் காய்ந்த மரக்கட்டை என்பதை தெனாலிராமன் அனைவருக்கும் புரிய வைத்தான். மேலும் மந்திரம் எதுவும் இல்லை, அது ஊரை ஏமாற்றும் தந்திரம் என்று நிரூபித்தான். மன்னர் ஏமாற்றத்தை உணர்ந்து மந்திரவாதியை கைது செய்ய உத்தரவிட்டார். பிறகு, மந்திரங்களை நம்புவதை விட நீர் மேலாண்மையிலும் குளங்களை தூர் வருவதிலும் தான் உண்மையான தீர்வு உள்ளது என்று தெனாலிராமன் எடுத்துரைத்தான். மன்னரும் அதை ஏற்று போர் வீரர்களை கொண்டு குளங்களை தூர்வார ஆணையிட்டார். மக்கள் கடின உழைப்பின் மதிப்பை புரிந்து கொண்டனர். சில நாட்களிலேயே மழை பொழிந்து நாடு செழித்தது. நீதி. முயற்சியும் உழைப்பும் இன்றி வெறும் மந்திரங்களால் எந்த நன்மையும் விளையாது. செயலே தீர்வு. மக்களே, உங்களுக்கு எந்த தலைப்பில் தெனாலிராமன் கதை வேணுமோ அந்த தலைப்பை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்பில் தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.